சேவியர் அப்படிங்கிறவன் திருப்பரங்குன்றத்தை பத்தி எப்படி இருக்கு, அது வந்து சங்கிகள் கேள்வியை கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு கிடைத்த தகவல் சரியாக இருக்குமானால் இது மத்திய அரசாங்கத்திடமிருந்து 2 புத்தகங்கள் பெறப்பட்டு இது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்புக்கு அனுப்பப்பட்டு அந்த அமைப்பிற்கு அனுப்பப்பட்ட அந்த புத்தகத்தில் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய சூப்பரண்ட் வந்து இந்த புத்தகம் குறித்த ஆய்வை 100% கரெக்ட், கல்வெட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சு தொல்லியல் ஆய்வுகளை உள்ள வச்சு அவர் பக்காவா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மோடி திருப்பரங்குன்றம் வருவது நிறுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் என் செய்திக்கு வந்தது. நேற்று வரை அங்கே நின்றவன் இன்றைக்கு வந்து விட்டான், வாசலுக்கு வந்து விட்டான், எதிரே வந்து நின்று கொண்டிருக்கிறான், என்னை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறான். உயிரோடு இருக்க போகிறாயா சாக போகிறாயா என்ற கேள்வி எழுப்பும்போது எனக்குள் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. இங்கே கல்புர்கியோ அல்ல கோவிந்த் பன்சாரையோ கௌரி லங்கேஷோ கொலை செய்யப்பட்டிருக்கலாம், நாளைக்கு நானும் கொலை செய்யப்படலாம். ஏன்னா அவர்கள் கருத்தியல் ஆயுதத்திற்கு மிகவும் பயப்படுவார்கள். நானும் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு சொன்னா எங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு ஆளை கொலை பண்ணிருக்காங்க. அதனால நான் பகிரங்கமா சொல்றேன், நாளைக்கு தேர்தல் நடந்தா மதச்சார்பற்ற அணி அப்படிங்கிற அணிக்கு 80% பேர் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. அந்த ஓட்டு போடுவதை குமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நடிகரை வைத்துக் கொண்டு அந்த வாக்குகளை பிரிப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த செக்குலர் ஓட்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கன்சால்ட்ரேட் ஆயிடக்கூடாது. ஜனநாயகன் அப்படிங்கிறதுக்கே ஜனநாயகம் இல்லாத இந்த நாட்டில் அவர் மக்களை காப்பதற்காக வருகிறார், மக்களை பிரச்சனை பேசுவதற்காக அவர் வருகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் பிரச்சனையை மக்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர் பேசத்தான் தயாராக இல்லை என்பதுதான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு புத்தகம் வந்ததுன்னா ஒரு நாளா 2 நாளா நான் அப்படி கிடக்கிறேன்னு வாசிச்சு முடிச்சிருவேன். ஆனா 20,000 புத்தகம் என் வாழ்க்கையில் நான் வாசித்தது இல்லை என்பதை சத்தியம் 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 என்று நான் சொல்கிறேன். அது என்ன எந்திர ரஜினியா இப்படி செஞ்சுட்டு போறதுக்கு? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எல்லா இடங்களிலும் கலவரம் நடந்தது, உயிரிழப்புகள் நடந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் நடைபெறவில்லை. அதை பக்குவமாக எல்லோரும் பாதுகாத்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த புத்தகத்தை பற்றி ஏறக்குறைய 8ஆம் தேதி முதல்வர் வெளியிட்டார். 1 மாத காலம் விடிய விடிய, அதாவது எழுதி முடிக்கும் போது கண்ணை கலட்டி சோப்பு போட்டு கழுவலாம் போல தோணுச்சு. அவ்வளவு எரிச்சலும் அவ்வளவு தலைவலியும் உட்கார்ந்து இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எதுவும் குறுக்கீடு இல்லாமல் அதை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. ஏற்கனவே வைகை நதிகாசம் என்ற நூலை நான் 3 ஆண்டு காலம் எழுதியிருக்கேன். ஏற்கனவே காவிரி நீரோவிய 6 வருஷம் உட்காந்து எழுதுனேன். அந்த வைகை எழுதும் போது திருப்பரங்குன்றம் என்ற ஒரு பாட்டில் ஒரு பகுதியை குறிச்சு வச்சுக்கிட்டே வந்தேன். அப்புறம் இங்கே சத்தம் கேட்ட உடனே அதை கொஞ்சம் விரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதை விரிச்சிட்டோம். அதுக்கு அதாவது அது சம்மந்தப்பட்ட அதுக்கு ஒட்டி அதை மட்டும் உள்ள இணைச்சிருக்கிறோம். அந்த மாதிரி தான் அந்த நூல். ஏறக்குறைய முதலமைச்சர் அதை எனக்கு தெரிஞ்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டு அப்படியே உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் படித்தார். அப்படியே உட்காந்து புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். படித்தார், ரொம்ப உற்சாகமானாங்க. அதாவது இதை வந்து இந்த தரவு எனக்கு கிடைத்த தகவல் சரியாக இருக்குமானால் இது மத்திய அரசாங்கத்திடமிருந்து 2 புத்தகங்கள் பெறப்பட்டு இது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்புக்கு அனுப்பப்பட்டு அந்த அமைப்பிற்கு அனுப்பப்பட்ட அந்த புத்தகத்தில் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய சூப்பரண்ட் வந்து இந்த புத்தகம் குறித்த ஆய்வை 100% கரெக்ட், கல்வெட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சு தொல்லியல் ஆய்வுகளை உள்ள வச்சு அவர் பக்காவா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மோடி திருப்பரங்குன்றம் வருவது நிறுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் என் செய்திக்கு வந்தது. அது உண்மையாக இருக்குமானால் அது இங்க இருக்கக்கூடிய, நான் நிச்சயமாக சொல்லுவேன், தமிழ்நாடு பக்குவப்பட்ட மண். அந்த மண் இப்படி இருப்பதால் தான் இப்படி நூலை எழுத முடிகிறது என்பதை மறந்துடாதீங்க. இப்ப நீங்க கல்புர்கியோ அல்ல கோவிந்த் பன்சாரையோ கௌரி லங்கேஷோ கொலை செய்யப்பட்டிருக்கலாம், நாளைக்கு நானும் கொலை செய்யப்படலாம். ஏன்னா அவர்கள் கருத்தியல் ஆயுதத்திற்கு மிகவும் பயப்படுவார்கள். நானும் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு சொன்னா எங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்காங்க. அதனால நான் பகிரங்கமா சொல்றேன், ஏற்கனவே என் மனைவியினுடைய அண்ணனை ராத்திரி 2012 அதிகாலையில் ராத்திரி நியூ இயர் அன்னைக்கு அவன் வந்து 2 குழந்தைகள் 5 வயசு 7 வயசு பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது, நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது வெளியே ஆர்எஸ்எஸ்னுடைய கும்பல் நேரடியாக வந்து லாரியை வச்சு வேனை வச்சு அடித்து அந்த 2 குழந்தையும் அங்கே தூக்கி போட, அங்கே போய் கீழே முட்டை அப்படியே திரும்ப உயிர் இருக்கும்போதே போஸ்ட் மரத்தில் சாஞ்சு கிடந்தவொடனே திரும்ப ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் அடித்து, இன்னைக்கு அந்த 2 குழந்தைகளுக்கும் வயசு 21 கிட்ட மாறிடுச்சு. ஆனால் இப்படியே இருப்பாங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீறலை. ஏன்னா ராத்திரி நான் 2012 ராத்திரி நான் 12 மணி 1 மணிக்கு நானே என் ஒய்ஃப் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு படுத்து கிடக்க 2 மணிக்கு என் ஒய்ஃப் வந்து உள்ளாரேன்னு அழுகுது.
அதாவது புள்ள என்னாச்சுன்னு ஏதோ ஃபோன் வந்து அழுகுது. அப்படி ஒரு சம்பவம் தான். கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. அந்த 14 வருஷம் அந்த குடும்பம் என்ன கஷ்டப்படுது. ஒரே காரணம், மதவெறிக்கு எதிராக அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எனக்கு ஒரே வயசு தான். அப்படி பேசிக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த குடும்பத்தில் நடந்தது. அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இருக்குல்ல, அந்த வலி வேறுன்னு எனக்கு தெரியும். தனிப்பட்ட இழப்பு மாத்திரம் அல்ல, இழப்புகள் மாத்திரம் அல்ல, சமூகம் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு துர்சம்பவம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு குடும்பத்திற்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதாவது அதை ஆதரிக்கும் கருத்து இருக்கவர் கூட ஒரு இழப்பு என்பது மதவெறியால் இந்த மண்ணில் நடந்து விடக்கூடாது. நான் இன்னொன்றையும் பதிவு செய்கிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எல்லா இடங்களிலும் கலவரம் நடந்தது, உயிரிழப்புகள் நடந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் நடைபெறவில்லை. அதை பக்குவமாக எல்லோரும் பாதுகாத்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மதத்தின் பெயரால் ஒரு கலவரத்தை நடத்தி மனித உயிர்கள் போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சமும் பதட்டமும் எனக்குள் இருக்கிறது. அதிலிருந்து தான் நான் என்ன செஞ்சேன், இதை எழுதுனேன். நீங்க சேவியர் அப்படிங்கிறவன் திருப்பரங்குன்றத்தை பத்தி எப்படி எழுது, அது சங்கிகள் கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க என் வீட்டம்மா கூட டிராவல் பண்ணி போகும்போது நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஒரு கோயில் வந்துருச்சுன்னு சொன்னா எப்படி இப்படின்னு கூப்பிடுவோம். அல்லாங்கனுக்குள்ள திருநீர் கொடுத்தா அப்படி தூக்கி அள்ளி வீசி பூசிக்கிறோம். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஆள் அது. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கிட்டு பார்த்தோம்னா நான் இருக்கிற வரைக்கும் பைபிள் இருக்கும், நான் இல்லைன்னா எந்த குருவாயிரப்பான்னு ஒரு சத்தம் அந்த பக்கம் கூடி கேட்கும். இது எல்லாம் இருக்கிற மண்ணு குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் வச்சுதான் இந்த நூல் எழுதப்பட்டது. ஒரு முயற்சி. நான் எனக்கு நான் எழுத்தாளரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர்கள் எழுத தூண்டுகிறார்கள். வரலாறு கற்றவன், கொஞ்சம் வரலாறு எனக்கு கொஞ்சம் தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். அது தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக. இப்போ எனக்காக நான் ஒரு எழுத்தாளன், எனக்கு எழுத தெரியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்குலாம் எனக்கு வேலையே கிடையாது. அது எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தமிழ் சமூகத்திற்குள் நேற்று வரை அங்கே நின்றவன் இன்றைக்கு விட்டான், வாசலுக்கு விட்டான், எதிரே நின்று கொண்டிருக்கிறான். என்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறான். உயிரோடு இருக்க போகிறாயா, சாக போகிறாயா என்ற கேள்வி எழுப்பும்போது எனக்குள் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. அந்த பதட்டத்தில் அந்த வலியை, வேதனையை அனுபவித்ததுனால நான் எழுதுறேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இந்த மண்ணில் வாழ்கிறோம் என்பதில் ரொம்ப பெருமை அடைய வேண்டும். நீங்க ஒரு தனிநபருடைய கருத்து ஒரு சமூகத்தினுடைய கருத்தாக, ஒரு குழுவினுடைய கருத்தாக மாறி, ஒரு குழுவினுடைய கருத்து ஒரு சமூகத்தின் கருத்தாக மாறும்போது அந்த கருத்து பௌதீக சக்தி அடையும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கருத்துக்களை இந்த மண்ணிலே விதைத்தவர் தந்தை பெரியார். அவர் இல்லைன்னா போதும், இந்த மண்ணை என்னைக்கு நாசம் பண்ணியிருப்பாங்க. தந்தை பெரியார் விதைத்தார். அப்படிப்பட்ட அவருடைய சிந்தனை, நீங்க அதற்கு ஏராளமான உதாரணத்தை சொல்ல முடியும். தந்தை பெரியார் என்றால் அவர் ஒரு புத்தகம். நீங்க அண்ணா என்றால், அறிஞர் அண்ணா என்றால் அவர் ஒரு நூலாகும். ஆனால் கலைஞர் என்றால் இந்த இரண்டுக்குமான செயலாகும். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் அவர் சீவகம் என்று சொல்வேன். தமிழிலே சீவகம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த மூன்றுமாக வாழக்கூடிய ஒரு நபர். இந்த மூன்றுமாக இன்றைக்கு அவர் செயலமாகவும் மாறிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டை மதவெறியர்களிடமிருந்து மதச்சார்பின்மை காப்பதற்காக, மக்கள் ஒற்றுமை காப்பதற்காக பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் முதலமைச்சரிலிருந்து கடைகோடி தொண்டன் வரைக்கும், கடைகோடி மக்கள் வரைக்கும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் அனைவரும் போராட வேண்டும். கிட்டத்தட்ட நான் ஒரு அரசியல் ஆய்வு மேற்கொள்ளக்கூடியவன். 80% பேர் தமிழ்நாட்டில் மதச்சார்பின்னா கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. 80% பேர் நாளைக்கு தேர்தல் நடந்தா மதச்சார்பற்ற அணி அப்படிங்கிற அணிக்கு 80% பேர் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. அந்த ஓட்டு போடுவதை குமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நடிகரை வைத்துக் கொண்டு அந்த வாக்குகளை பிரிப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இந்த செக்குலர் ஓட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, கன்சால்ட்ரேட் ஆகிடக்கூடாது. அது பிரியணுங்கிற ஒரு முயற்சியில தான் இவ்வளவு நாடகமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு மேட்டரை நீங்க எடுத்தீங்கன்னா, ஜனநாயகன் அப்படிங்கிறதுக்கே ஜனநாயகம் இல்லாத இந்த நாட்டில் நீங்க அவர் மக்களை காப்பதற்காக வருகிறார், மக்களை பிரச்சனை பேசுவதற்காக அவர் வருகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் பிரச்சனையை மக்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர் பேசத்தான் தயாராக இல்லை என்பதுதான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த நூல் என்பது அதாவது ஒரு முயற்சி, ஒரு உழைப்பை செலுத்தினா தானே பண்ண முடியும். ஆனால் எந்த ஒரு நூலும் அது வாசிக்கப்பட வேண்டும். நாம் புத்தகத்தை வாங்குவோம், ஆனால் வாங்கி கொண்டு போய் என்ன செஞ்சுக்கிடுவோம், வீட்டில் வச்சுக்கிடுவோம். புத்தகங்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வன்முறை என்னன்னா அதை படிக்காமல் வச்சிருக்கிறது தான்.
ஆனா என்கிட்ட ஒரு புத்தகம் வந்ததுன்னா ஒரு நாளா 2 நாளா நான் அப்படி கிடக்கிறன்னு வாசிச்சு முடிச்சிருவேன். அப்படி ஆனா 20,000 புத்தகம் என் வாழ்க்கையில் நான் வாசித்தது இல்லை என்பதை சத்தியம் 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 என்று நான் சொல்கிறேன். எனக்கு வயசு 60 ஆக போகுது. நான் 35 வருஷம் 40 வருஷமா படிக்கிறேன். ஆனா நான் 20,000 புத்தகத்தை படிக்கவில்லை என்பதை தன்னடக்கத்தோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிலாம் துப்புக்காரெல்லாம் அடிச்சுட்டு போக முடியாது. அப்படி அவனும் படிக்கவும் முடியாது. அது என்ன எந்திர ரஜினியா இப்படி செஞ்சுட்டு போறதுக்கு அதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதனால வந்திருக்கக்கூடியவர்கள் அந்த நூலை வாங்குங்கள். சந்தோஷமான ஒரு விஷயத்தை பகிர்கிறேன். 1,12,000 பிரதிகளுக்கான முன்பதிவு இந்த நூலுக்கு தமிழகம் முழுவதும் ஆகியிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,12,000 என் கையில் லிஸ்ட் இருந்ததுன்னா இப்போ யாருன்னு வாசிடுவேன். அப்போ அந்த அளவுக்கு இது என்ன செய்யிருக்கு, முன்பதிவு ஆகிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட பிரச்சனை. நான் பிரச்சனையை பேசவில்லை, அது ராஜான்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. மழை எப்போ வந்தது, மழையினுடைய வயசு என்ன, அந்த மலை அடிவாரத்தில் மக்கள் எப்போ வாழத் தொடங்கினாங்க, அந்த வாழத் தொடங்கிய அந்த மக்களை எல்லாம் ஆண்டான், அந்த மலையில் யாரெல்லாம் வழிபாடுகளை மேற்கொண்டார்கள், அந்த வழிபாட்டுகளுக்கு எதிராக யாரெல்லாம் போராடினார்கள், புறமலை கல்லர்கள் உள்ளிட்ட எல்லாரும் போராடினார்கள். அது ஏன் வந்துச்சு, அதுக்கடுத்து நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அந்த தீபம் ஏற்றக்கூடிய வரலாறு எப்படி திருவண்ணாமலையிலிருந்து துவங்குகிறது அப்படிங்கிறத எழுதியிருக்க. திருவண்ணாமலையினுடைய இதுல திருப்பரங்குன்ற வரலாறு பத்திரம் இல்லை, திருவண்ணாமலை வரலாறு இதுல வந்துடும். நீங்க அண்ணாந்து பார்க்குற ஒரு உயரத்துல ஏற்றுனதுனாலதான் அது அண்ணாமலை, அண்ணாந்து மலை, அண்ணாமலை. அதனாலதான் மூத்தவனை அண்ணன்னு சொல்றோம். இந்த மாதிரியான வரலாறுகளில் இருந்து கார்த்திகை தீபம் ஏற்ற வரலாறாக இருக்கட்டும், இந்து சமயத்துடைய வரலாறாக இருக்கட்டும், எல்லா வரலாறுகளையும் தொகுத்து இதை இந்த முன்னாடி என்ன செஞ்சிருக்க கொடுத்துருக்குறோம். நீங்க தயவு செய்து படிக்க வேண்டும், அதை பரப்ப வேண்டும். இதற்கு இடையிலேயே ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையினுடைய முன்னாள் எடிட்டர் விஜயசங்கர், தெரியும் உங்களுக்கு, பத்திரிகையாளர் விஜயசங்கர், அவர் படிச்சுட்டு பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சாரு. இதாங்க புத்தகம், இதாங்க புத்தகம், இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்களே மொழிபெயர்க்கணும்னு சொன்னோம். அவரே மொழிபெயர்க்கிற வேலையை ஆரம்பித்து 6 அத்தியாயம் முடிச்சிட்டேன்னு அது ஃபோன் பண்ணார். அதற்கிடையில் அக்கா மாண்புமிகு கனிமொழி அவர்களை பார்த்தோம். டெல்லியில் இந்த புத்தகத்தை, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தை டெல்லியில் வச்சு அன்னை ராசா போன்றவர்கள் எல்லாம் அதை டெல்லியில் வெளியிட்டு உடனடியாக மோடியின் கையில் ஒரு புத்தகத்தை இதை கொடுத்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பணியும் துவங்கிவிட்டது. அநேகமாக பிப்ரவரி கடைசி மார்ச் முதல் வாரத்தில் இந்த புத்தகம் டெல்லியில் வெளியிடப்பட இருக்கிறது என்ற மகிழ்வான செய்தியையும் சொல்கிறோம். அனைவரும் வாங்குங்க, படிங்க. இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நூலுக்கு இவ்வளவு தூரம் பெரியவர்கள் இங்கே வந்திருந்து அதற்கு விமர்சனத்தை சொன்னதற்கு நன்றி. டாக்டர் எழிலனுக்கு, ஜவஹர்லால் ஐயா அவர்களுக்கு, அதே போல் ராசா அண்ணா அவர்களுக்கு, அருள்மொழி அவர்களுக்கு, செந்தில்வேல் அவர்களுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பவித்ராவுக்கு நன்றி, அன்பு வசந்திக்கு நன்றி. எத்திராஜ் கல்லூரி அந்த அம்மா என்னை விட மோசமாக தூங்காமல் கிடந்தாங்க. அதாவது இவன் எப்போ ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு பழக்கத்திலே இருப்பாங்க அந்த அம்மா. திடீர்னு ஃபோன் அடித்து டிரான்ஸ்லேட்டர் உடனே நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 1 மாதத்துக்குள்ள சுட சுட கொடுக்கணும்ல. ஜிஆர் சுவாமிநாதனுக்கு நன்றி. ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் தான் ஒரு தூண்டுகோலாக இருந்தார். தமிழ்நாட்டின் வலதுசாரிகளுக்கு நன்றி. ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த மண்ணில் மதவெறியர்கள் கால் ஊன்றாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ எங்கள் உயிரையும் நாங்கள் கொடுப்போம். தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, மாமேதை மார்க்ஸ் வாழ்க. நன்றி, வணக்கம்.